இந்த சீசனோட டைட்டில் வின்னர் நீங்களாம் கானா வினோத் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இப்பயே மாத்திக்கோங்க. கண்டிப்பா இந்த சீசனோட டைட்டில் வின்னர் விக்கல் சிக்ரம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஷோ கொஞ்சம் கொஞ்சமா நவுத்திட்டு இருக்காங்க. விக்கல் சிக்ரம் என்ன பண்ணாலும் கரெக்ட், எது பேசினாலும் கரெக்ட் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் நம்புறாங்க. விஜய் சேதுபதியும் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கான எபிசோடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அதை நோக்கியே போற மாதிரி இருக்குங்க. இந்த பக்கெட் மேட்ரு ஆக்சுவலா பக்கெட் மேட்டரை வச்சே இன்னைக்கான எபிசோட ஓடி இருக்காங்க. சண்டே எபிசோட்ல எல்லாத்தையும் கேட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோட்லயும் ஒன்றும் இல்லை. சாட்டர்டே சண்டே 2 எபிசோட பார்த்தா கம்பல்சரி நீங்க யாரை பயங்கரமா திட்டுவீங்கன்னா விஜய் சேதுபதி தான் திட்டுவீங்க. என்னையா எவ்வளவு சம்பவம் நடந்தது, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பக்கெட்டை பூச்சினே சுத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி வரும். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒன்று தான் தோணும், கம்பல்சரி இவிபி முன்னாடி போய் ஒரு போராட்டம் பண்ணணும். விஜய் சேதுபதி முதல்ல பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ வெளியேற சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ என்ன தோணுதுன்னா விஜய் சேதுபதி தான் முதல்ல பிக் பாஸ் அந்த செட்ல இருந்து வெளியே போகணும் போல. தயவு செஞ்சு கோ பேக் விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா முடியல, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? ஷூட்டிங்ல இருந்து டைரக்டா வராரு, வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோக்கு ஒரு டயலாக் ஒன்று பேசுறாருல, என்ன டயலாக் கொடுக்குறாங்களோ அது அப்படியே பேசுறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா ஃபயரா பேச சொன்னா ரொம்ப டயர்டா பேசிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு கடுப்பாகுது. என்னடா இது, வாரத்தில் சனிக்கிழமை மொத ப்ரோமோல இவ்வளோ டயர்டா பேசுறாரு, சோறு கீறு போட்டிங்களா இல்லையா அவருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் யோசிக்க தோணுச்சு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரோமோல் தான் அப்படி இருக்கு, எபிசோட்ல அது அடுத்தடுத்த ப்ரோமோல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவார் அப்படின்னு பார்த்தா அதுலயும் பாத்தீங்கன்னா சொங்கி மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. இதுல வேற பாத்தீங்கன்னா ரம்யாவை பார்த்து என்ன இவ்வளோ டயர்டா பேசுறீங்க, நீங்கள் வந்து இவ்வளோ இதுவாலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்கள வேறு திட்டுறாரு. அந்த பீஸ் வருஷம் ஃபுல்லாக, அதாவது இது வரைக்கும் பார்த்த 9 வாரமும் அப்படி தான் இருக்குது. ஏதோ புதுசாக அந்த பீஸ் வந்து டயர்டாக இருக்க மாதிரி இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றுமே புரியல. இதில் வந்து விஜய் சேதுபதியை இதில் எந்த கேட்டகரியில் சேர்க்கறதுனே தெரியல. ஏன்னா மற்ற மலையாளம் பிக் பாஸ், தெலுங்கு பிக் பாஸ் இவங்களோட கேட்டகரிலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஃபயராக இருக்குது. வீக்கெண்ட் எபிசோடு வந்தாலே பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாரும் என்ஜாய் பண்ணுறானுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளிப்ஸ் எடுத்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க. நம்ம மட்டும்தான் ஒவ்வொரு வீக்கெண்டும் விஜய் சேதுபதியை பார்த்து ஐயோ இந்த மனுஷன் ஏன் இப்படி பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. சீரியஸ்லி விஜய் சேதுபதி கிட்ட எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி ஒஸ்டா பண்றாரு. ஏன்னா லாஸ்ட் 2 வாரம், அதாவது லாஸ்ட் 2 வாரம் இல்ல, போன வாரம் ஓரளவுக்கு ஆவரேஜா இருந்தது, அதுக்கு முந்தின வாரம் ஃபயரா இருந்தது. அதான் சொன்னேன், ஒரு நல்ல எபிசோடுக்கு 4 கேவலமான எபிசோடு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல எபிசோடு கொடுப்பேன் அப்படின்றது விஜய் சேதுபதியோட ஒரு குறிக்கோளை வச்சுட்டு இருக்காரு. அதை தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இதில் எதுக்கு நான் விக்கல் சீக்கிரமுக்கு ஃபேவரட் பண்றாங்க, அதாவது சேனல் சைட்லும் சரி விஜய் சேதுபதியை பார்க்கும்போது எதுக்கு அப்படி தோணுதுன்னா, ஆக்சுவலாக இப்போ ட்விட்டரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டு விஜய் சேதுபதி அடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பாசிட்டிவ் அப்படின்னா விக்கல் சிக்கரமுக்கு தான் பாசிட்டிவ். ஓகேங்களா, இந்த இஷ்யூவை டக்குன்னு பேசணுமா முடிச்சமா அப்படின்றது இல்லாமல் அதையே போட்டு நோண்டிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான டோட்டல் டாப்பிக்கையும் டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட டாபிக் எடுத்துட்டாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி வந்து அந்த ரம்யா வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லை, சும்மா எல்லாம் கண் துடைப்பு. இன்னைக்கு அதை வச்சு ஓவராலாக மற்ற டாபிக் எல்லாத்தையும் மறைச்சிட்டானுங்க. இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டாப்பிக்கை மறைச்சிட்டானுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நடந்த சண்டை அவ்வளோ கலவரம் நடந்தது. இந்த பிக் பாஸ்னு ஒரு மனுஷன் இருந்தார்ல, அந்த மனுஷனை ஒருத்தனுமே மதிக்கல. ஆக்சுவலாக அதுக்கு வச்சு எல்லாரும் ரோஸ்ட் போட்டு பொழப்பாரு அப்படின்னு பார்த்தா நானும் அதை எதிர்பார்த்தேன். ஏன்னா பிக் பாஸ் வந்து நடுவில் அந்த சண்டைக்கு நடுவில் வந்து பேசுவார். கானா வினோத் இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இவங்களாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அந்த மனுஷன் பேசுவார். பேசுறத கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டாங்க. பார்வதியும் எஃப்ஜியும் பேசிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் வந்து பேசுவார். அப்பயும் கண்டுக்க மாட்டானுங்க. அந்த மனுஷனை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டானுங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் வந்து கேட்பாருன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இவரும் பயப்படுறாரா என்னன்னு தெரியல. ஒருவேளை நம்மளையும் ஆல்ரெடி விஜய் சேதுபதியை மதிக்கிறது இல்லை, அது வேற விஷயம். இருந்தாலும் வீக்கெண்ட் ஆனால் வரீங்களே, வாங்குற சம்பளத்துக்கு இந்த கேள்வியாவது கேளுங்க சார் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ரொம்ப ஒஸ்டா பண்ணிட்டு இருக்காருங்க. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மெயினாக பிக் பாஸ் இஷ்யூ வந்து ஒரு அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஆனால் அந்த இஷ்யூவை விட்டுட்டு இந்த பக்கெட் மேட்டரை பிடிச்சி இவ்வளோ தூரம் வலிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாப்பிக்கை டைவர்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வச்சு ஓவரால் எபிசோடு வந்து ஓடிட்டாங்க. ரம்யா, வியானா, அப்புறம் விக்கல் சிக்கிரமுக்கு பெருசாக இல்லை. அவருக்கு பதிலாக தான் விஜய் சேதுபதி பேசுகிறாரு, அது ஒரு விஷயம். இதில் வந்து நான் விக்ரம் மேலே தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. ஆனால் விக்ரம் ஒரு ஓவர் ட்ராமா ஒன்று போட்டார்ல, அதுவே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது எதுக்கு இவர் எடுத்து ஒரு எபிசோடு ஃபுல்லாக இது இவர் எடுத்து எதுக்கு ட்ராமா போடுறாரு? அதுதான் விக்ரமே முடிச்சு விட்டாரு. அதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் போனோம்? ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வியானாவை போட்டு பொழந்தீங்களா, அதோட விட்டீங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் ஒரே டாபிக். இன்னைக்கான எபிசோடில் ஃபுல் டாப்பிக்குமே அதுதான். அதை வச்சே ஒரு 1 ஹவர் எபிசோட நீங்கள் முடிக்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க? ஆக்சுவலாக எவ்வளோ விஷயத்தை அப்போ நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க? யாரை காப்பாற்றணும்னு இதெல்லாம் பண்ணுறீங்க? இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான கண்டஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்ல வரீங்களா? பிக் பாஸ் இந்த டாஸ்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கேரக்டரில் இருங்கடான்னு காரி துப்புனாரு. ஸோ இதில் வந்து விக்கல்ஸ் எல்லாரையும் சேர்த்தானே திட்டினாரு. அப்போ அவங்க மட்டும் எப்படி கேரக்டரில் பக்காவாக இருந்தாங்களா? எனக்கு அதுதான் புரியல. இதில் வந்து பாராட்டுறாரு, சில பேரை பாராட்டுறாரு, விக்கல் சிக்கிரம், பார்வதி இவங்க எல்லாரையும் பாராட்டுறாரு. எனக்கு என்னன்னா எதுக்கு பாராட்டுறீங்க? எல்லாருமே பயங்கரமாக கேரக்டரில் இருந்துட்டாங்களா? இல்லை,
இவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க. அதாவது மற்ற கண்டஸ்டண்ட்டை கம்பேர் பண்ணும்போது விக்கல்ஸ் வந்து ஓரளவுக்கு அந்த வாய்ஸை கொஞ்சம் மாடுலேஷன் மாற்றினாரு. பார்வதி அதே மாதிரி வாய்ஸ் மாடுலேஷனில் எல்லாமே பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற கண்டஸ்டண்ட்டை கம்பேர் பண்ணும்போது தான் அப்படி இருந்தாங்க. மற்றபடி எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு நார்மலாக தான் இருந்தாங்க. அதை வந்து இவரோட பாராட்ட வேறு செய்கிறாரு. இப்படி பாராட்டினீங்கன்னா அப்போ எவனுக்குமே அதில் வந்து ஒழுங்காக பண்ணணும் அவசியம் இல்லை. மொத்த பேரும் கழுவி ஊற்றினா தானே ஓகே எல்லாருமே இதுக்கப்புறம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லல, பார்வதி நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னு சொல்ல வரல, எல்லாருமே கழுவி ஊற்றுறது காரணம்னா எவனுமே ஒழுங்கா பண்ணலன்னு. இதுல நீங்க மட்டும் செப்பரேட்டா பிரிச்சு உங்களை பாராட்டுறீங்கன்னா அப்ப என்னதான் பண்ண வரீங்க? அதனால தான் சொன்ன ஸ்டார்டிங்லே கானா வினோத் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர்லாம் இல்லைங்க, விக்கல் சிக்கிரம் தான் டைட்டில் வின்னர். வேணா பாருங்க கடைசியில். ஏன்னா இதுல வந்து ஓட்டிங் பேசிஸ்ல இந்த சீசன்ல எதுவுமே நடக்கல. இப்ப பிரச்சனை எவிக்ட் பண்ணிருக்காங்களே, இது மட்டும் ஓட்டிங் பேசிஸ்ல நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? எஃப்ஜேக்கு அதிகமான ஓட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அமித்துக்கு அதிகமான ஓட்டு வந்துருச்சா? இல்ல சுபிக்ஷாக்கு வந்துருச்சா? ஸோ இவங்களுக்குலாம் ஓட்டு அதிகமாக வந்துருச்சா? இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதியோட வெஞ்சன்ஸ். எனக்கு வந்து அவன் திட்டான், அவன் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வெஞ்சன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ரம்யாவை தூக்கிடுவாங்க. ஏன் சொல்லுங்க, ரம்யா இந்த வாட்டி எதிர்த்து பேசிட்டாங்களா, கண்டிப்பாக ரம்யாவை தூக்கிடுவாங்க. இதுதான் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் எப்படி ஈகோவில் ஒருத்தனை அடிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி ஹோஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவரோட ஈகோக்கு தான் ஒருத்தரையாக பலி கொடுத்துட்டு இருக்காரு. அதுதான் பார்த்தீங்கன்னா பழி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். மற்றபடி ஓட்டு போகிறது எல்லாம் வேஸ்ட்டு. அந்த ஓட்டு போகிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் ஓட்டிங் லிஸ்ட்டை பார்த்துட்டு ஓகே இதானா அப்படின்னு சொல்லி தூக்கப்பில் போட்டுறானுங்க. இதை தொடர்ந்து பண்ணுறானுங்க இந்த சீசனில். அதுதான் எனக்கே காண்டாகுது. என்னடா அப்புறம் எதுக்கு ஓட்டு போட சொல்கிறீங்க? தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரும் இதுக்கப்புறம் பிக் பாஸில் அந்த ஹாட் ஸ்டாரில் போய் ஓட்டு போடுறது, இந்த ஃபோன் பண்ணி ஓட்டு போடுறது, அந்த மாதிரி விஷயத்த விட்டுருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டு போடுறது வேஸ்ட்டு. அது வந்து குப்பையில் போடுற மாதிரி தான், அந்த மாதிரி தான் கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து எஃப்ஜே இந்த வாரம் வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கதறிட்டு இருந்தீங்க. வெளியே போகல பார்த்தீங்களா? ஏன்னா இதுக்கு ஓட்டை மதிக்க மாட்டானுங்க. நீங்கள் என்ன தான் ஓட்டு குத்துன்னு குத்துனாலும் சரி, அவங்க யாரை வச்சுக்கணுமோ அவங்கள தான் வச்சுப்பாங்க. யாரை டைட்டில் வின்னர் ஆக்கணுமோ அவங்கள தான் ஆக்குவாங்க. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான லீட் எடுத்து ஒருத்தர் டைட்டில் வின்னர் ஆவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இவங்க பயங்கரமான ஃபேவரெட்டு, மக்கள் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்க மற்ற எல்லாருமே வெறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ எல்லாருமே நியூட்ரலாக பார்க்குறாங்க. அதாவது இவங்களுக்கு இவங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கானா வினோத் ஃபன் கவுண்டர் போறாரு, கொஞ்சம் காமெடி பண்ணுறாரு, அதனால அவருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சைடும். ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டியாக கேம் ஆடுறாரு, பார்வதி கொஞ்சம் எப்படி சொல்றது, எப்படி வன்மத்தை எல்லாமே கொட்டினாலும் ஏதோ ஒரு கேம் ஆடுறாங்க, அதனால பார்வதி ஓட்டு போடும். இப்படி தான் எல்லாருமே ஓட்டு போட்டுருக்காங்க. தவிர இவங்க சூப்பராக ஆடுறாங்க, இவங்களுக்கு தான் மொத்த சப்போர்ட்டையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஓட்டுலாம் இந்த வாட்டி உழல. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா மேக்கர்ஸ் கையில் தான் டிசிஷன் இருக்குது. ஓட்டிங் மெஜாரிட்டி வரும்போது அவங்களால மாற்ற முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது ஈஸியாக வின்னர் யார் அப்படின்றத அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஃபினாலே ஸ்டேஜில் கொண்டு போய் நிறுத்த போகிற அந்த 5 பேர், அதாவது கடைசி வீக்கில் கொண்டு போய் நிறுத்த போகிற அந்த 5 பேர் மட்டும்தான் இவங்க டிசைட் பண்ணுவாங்க. அந்த 5 பேர் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின்னர் யார் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளேயே ஷஃபிள் பண்ணி கடைசியில் போட்டு முடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு சபரி, கனி, விக்கல்ஸ் விக்ரம், கானா வினோத், ஸோ பார்வதி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி சொல்கிறது கடைசி ஃபினாலே வீக்குக்கு வந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் சேனல் இப்போ புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கனியெல்லாம் எப்பயோ எவிக்ட் ஆக வேண்டியது. கனிக்கெல்லாம் சுத்தமாக ஓட்டு இல்லை. கனிக்கு ஓட்டு இருக்குன்னு எங்களை நம்ப வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அன்அஃபிஷியல் ஓட்டை வந்து நம்பாதீங்க. ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி காமிப்பானுங்க. இன்னைக்கு எவிக்டட் யாருன்னு தெரிஞ்சோன்னா கடைசி லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன், இப்போ பார்த்தீங்களா நேம், இதே தான் எல்லா வாரமும் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரியான ஃப்ராட் அவனுங்களோட ஓட்டிங் மட்டும் நம்பாதீங்க. அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமித், சுபிக்ஷா இவங்க யாருக்குமே ஓட்டு இல்லை. ஸோ இருந்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு தான் எடுக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி ஓவரால் ஷோவே காலி பண்ணுறாரோ. ஏன்னா இங்கே வந்து விஜய் சேதுபதி நம்ம கொஸ்டின் பண்ண முடியும். பிக் பாஸ் டீமை வந்து அவங்களுக்கு முகம் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச மூஞ்சி யாரு, அந்த மூஞ்சிக்கோசம் காசு அவ்வளோ கொடுக்குறாங்க. அப்போ அந்த மூஞ்சி தான் எல்லாம் திட்டணும். கமல் சார் இருக்கும்போது அவரை தானே திட்டணும். ஸோ அப்படின்னும் போது விஜய் சேதுபதி தான் கேள்வி கேட்கணும், எதுக்கு இவ்வளோ மட்டமாக கொண்டு போறீங்க? முக்கியமான டாபிக் எவ்வளோ இருக்கும்போது ஒரே டாப்பிக்கில் எதுக்கு ஷோ இந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறீங்க அப்படின்றதான் புரியல. ரம்யா வந்து இவ்வளோ பேசிட்டாங்களா, உடனே வெளியே தூக்கி அடிச்சுன்னு விட்டுணும், அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. அதுக்கு மேலே கொண்டுவே போகக்கூடாது. அப்புறம் அவங்ககிட்ட பேசுறது, இருக்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தைக்கே போகக்கூடாது. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் என்னது, சரி ஓகே சாட்டர்டேல சண்டேல எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணல. சண்டேல ஒரு தூக்கிட்டு வருவார் பாருங்களேன், ஏதாவது ஜூஸ், பாவக்காய் ஜூஸ், வெங்காயம் ஜூஸ், புடலங்காய் ஜூஸ், ஏதாவது ஒரு ஜூஸை தூக்கின்னு வந்துட்டு எல்லாம் இதை குடிங்க அப்படின்ற மாதிரி ஜூஸை வந்து கொடுத்துட்டு ஒரு டாஸ்க் ரன் பண்ணுவார். அது எல்லாத்தையும் விஜய் சேதுபதிட்ட கொடுத்து தயவு செஞ்சு நீங்களே குடிச்சிட்டு இதுக்கப்புறம் இந்த செட்டு பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். உண்மையிலே செம்ம காண்டா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச விக்கல் சிக்கிரம் தான் டைட்டில் வின்னர். உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? போற போக பார்க்கும்போது இந்த சீசனோட பிக் பாஸ் தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இழுத்து மூடப்படும் நினைக்கிறீங்களா, இல்ல விஜய் சேதுபதி நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து மாத்தினா ஓரளவுக்கு நல்லா போகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.